அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் மணமகள் வீட்டினால் மணமகன் வீட்டுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த சீதன பணம் அல்லது சீதன வாகனங்கள் அல்லது சீதன வீடுகள், இது யார் மூலியமாக உருவாக்கப்பட்டது என்பது தெரியுமா உங்களுக்கு? சீதனம் என்ற ஒரு பழக்கம் யார் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது மக்களாகி உங்களுக்கு தெரியுமா? உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சமூகத்தில் இருக்கக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய விடயம். எந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நீங்கள் லஞ்ச பணம் தாருங்கள், நாங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறோம் என்பதாக கூறியது கிடையாது. லஞ்சப்பணம் என்று உருவாக்கியது யார் தெரியுமா? அது பொதுமக்கள் தான். ஒரு பொதுவான வேலைக்கு ஒரு 20 பேர் வரிசையில் நிற்கிறார்கள். இந்த 20 மக்கள், பொதுமக்கள் 20 மக்களும் நிற்கக்கூடிய வகையில் அதில் யாராவது ஒருவர் அவருடைய தேவையை அவசரமாக முடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தனிநபர் எடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம்தான் கையில் லஞ்சப்பணம் என்பது. அவருடைய தேவையை அவருடைய தேவைகளை விட தன்னுடைய தேவையை அவசரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், உடனடியாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், தனக்கு நேர காலம் இல்லை என்பதற்காக வேண்டியும் எடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம்தான் இந்த லஞ்சப்பணம் என்பது. மற்றபடி அரசாங்க உத்தியோகத்தர்கள், பொறுப்புதாரிகள் யாரும் லஞ்சப்பணம் தாருங்கள் என்பது கேட்டதும் கிடையாது. அதன் மூலியமாக அந்த லஞ்சப்பணம் உருவாகியதும் கிடையாது. லஞ்சம் என்று உருவாகியதே பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளை அவசரமாக முடித்துக் கொள்வதற்காக வேண்டி எடுத்த ஆயுதம். இதே போன்றுதான் இந்த சீதனம் என்பதும் செல்வந்தர்களும் நடுத்தர வசதி உள்ளவர்களும் அல்லது அதிகமாக தேவைகள் உள்ளவர்களும் அந்த பெண்ணை பெற்றெடுத்தவர்களும் அவசரமாக திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், நல்ல ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், நல்ல ஒரு படித்தவர்கள் அல்லது ஒரு ஆளுங்கள் அல்லது வேறு ஒரு ஏதாவது ஒரு தகுதிகள், ஏதாவது ஒரு தகமையில் உள்ளவர்களை தன்னுடைய பிள்ளைக்கு மாத்திரம் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்த ஆயுதம்தான் இந்த சீதனம் என்ற ஒரு விஷயம். புரோக்கர்மார்கள் அவர்களிடம் கூறுவது, 5 லட்சம் பணம் தருகிறோம், 5 பவுன் நகை போடுகிறோம், வீடு ஒன்று தருகிறோம், மணமகனுக்கு ஒரு பைக் எடுத்து தாரோம், ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு பொடியனாக, நல்ல ஒரு நிலைமையில் உள்ள பொடியனாக, நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொடியனாக என்னுடைய பிள்ளைக்கு பார்த்து தாருங்கள் என்று அந்த சீதனம் என்பதை அறிமுகப்படுத்தியது யாரு? பெண் வீட்டார்கள், அவசரமாக தேவையுடையவர்கள், அவசரமான செல்வந்தர்கள். இவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு விடயம்தான் இந்த சீதன பணம் என்பது. இதனை பார்க்கக்கூடிய சாதாரணமாக வாழக்கூடிய பொதுமக்கள் பார்க்குறாங்க, அவர் சீதன பணம் கொடுத்து ஒருத்தரை முடிச்சு வச்சுக்காரு, போகிற இடத்துல எங்களை பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஏழைகள் என்ன செய்கிறார்கள், இந்த சீதன பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சம் 2 லட்சம், ஒரு 3 பவுன் நகை அல்லது ஒரு சின்ன வீடு வாசல்கள் மிக கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்து அந்த பிள்ளைகளை முடிச்சு வைக்கிறார்கள். இது சமூகத்தில் ஒரு ஒரு பழக்கமாக உருவாகிவிட்டது. இதனை பார்க்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இது ஒரு சலுகையாக எடுத்துக்கொண்டு அவர்களும் 3 லட்சம் காணாது 5 லட்சம் தாருங்கள், சின்ன வீடு காணாது பெரிய வீடு தாருங்கள், பைக் காணாது ஆட்டாடுத்து தாருங்கள் என்பதாக அவர்களும் இந்த விடயத்தை பழக்கமாக்கி கொண்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தங்களுடைய தேவைகளை அவசரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சீதனத்தினால் இன்றைக்கு எத்தனையோ ஏழை பெண்மணிகள் சீதனம் கொடுக்க காசு இல்லாத காரணத்தினார்கள் கண்ணீர் வடித்து கொண்டு 30 வயசுகள், 35 வயசு, 37 வயசுகள், ஒரு வீட்டில் 4 குமர் பிள்ளைகள் இப்படி திருமணம் முடிக்க இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இது இந்த சீதனத்தின் காரணமாக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் எவ்வளோ பிரச்சனைகள், மணமகனும் அதிகமானவர்கள் இன்றைக்கு காலிகோட் வரை வரக்கூடிய ஆக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த சீதன பிரச்சனை.